அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, முளைக்கட்டிய பயிரில் வந்து நம்ம வடை செய்ய போகிறோம். பருப்புக்கு பதில் நம்ம முளைக்கட்டின பயிரில் வந்து வடை செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிள்ளைங்க சாயங்காலம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிறு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கட்டிய கருப்பு சுண்டல் வந்து ஒரு 75 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் தேவையான அளவு, நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சீரகத்தூள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ரெண்டையுமே வந்து ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிடலாம். எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது முளைக்கட்டி வர்றதுக்கு 2 நாள் ஆயிரும். அதாவது ஊற வைக்கிறது 1 நாள், முளைக்கட்டி ஒரு 1.5 நாளைக்கு அப்புறம் ஊற வச்சு எடுத்து, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து அது வந்து ஒரு 1.5 நாள் வச்சாதான் இந்த பயிருக்கு வந்து உங்களுக்கு சுண்டலுக்கு வந்து முளைக்கட்டி வர்றதுக்கு லேட் ஆகுது. 1.5 நாள் ஆயிடுது. 1.5 நாள் 2 நாள் கூட ஆயிடுது. ஆனால் பச்சை பயிருக்கு வந்து 1 நாள் ஃபுல்லாக ஊற போடணும், மறுநாள் ஃபுல்லாக கட்டியிருக்கணும். ஆனால் அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து முளைக்கட்டி வந்துடுது. இப்போ இதை நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து 1 ஸ்பூனு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சு கொடுத்துக்கரலாம். நல்லா பிணைஞ்சிடணும், இல்லாட்டினா உப்பு அங்கங்கே நிற்கும். அதனால் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதோடு நம்ம இப்படி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் கையில் வச்சு நம்ம தட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் வடை மாதிரி வந்துடும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, உள்ளே நடுவில் வேகாது, மேலே மட்டும் கறி வந்துடும். ஏன்னா இது ஊற வச்ச பயிருன்றனால. ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் சப்பையாகவே நீங்கள் வந்து வடை தட்டிக்கங்க. வடை தட்டி நீங்கள் இதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம தட்டி வச்சுக்கிடலாம். எனக்கு வந்து ஒரு 15 வடை வந்துச்சு. நான் 15 வடையில் 7 வடை மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதாவது என் பையன் இப்போ 7 வடை தான் நான் தட்டி வைக்கிறேன். மிச்சத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக போட்டுக்கிடலான்னு இப்போ 7 மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு தட்டி எடுத்த வடையை வந்து நம்ம இப்படி தோசை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அதில் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் வந்து வடைச்சட்டியில் கூட எண்ணெய் ஊற்றி இப்படி செய்யலாம். ஆனால் நான் தோசைக்கல்லையே இன்றைக்கி நான் பொரிச்சிட்டேன். இங்கிட்ட ஒரு 3 நிமிஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வடையை போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், வெந்திருக்கும். பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வடிஞ்சதும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இது ரொம்ப ஈஸி, ஆனால் சத்தும் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் கீரை, இந்த பயிறு இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க நல்லா இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது ஒன்றுமே திங்காமல் போகிறதுக்கு ஏதோ எண்ணெயில் பொரித்து கொடுத்தாலாவது திங்குவாங்களே, அதுக்காக தான் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறது. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும். தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பயிரே திங்காத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்டுக்குருவாங்க. இவ்வளோ நேரம் வரைக்கும்
நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.